வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஓமப்பொடி. இந்த ஓமப்பொடி 10 நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது வீட்லேயே கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே இது சூடேறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1க்கு 1/4 ரேஷியோங்க. இப்போ நீங்கள் 2 கப்பு சேர்த்திங்கன்னா 1/2 கப் அளவு சேர்த்துங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ 4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஓமம் வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதிலிருந்து இந்த தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணி மட்டும் எடுத்து மாவோடு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பட்டர் சேர்க்கறதா இருந்தால் இந்த இடத்துல மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நான் எண்ணெய் சேர்க்க போகிறதுனால பட்டர் சேர்க்கலை. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரொம்ப கட்டியாக பிசையக்கூடாது, கொஞ்சம் லூஸாக பிசைந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைந்துங்க. ஃபஸ்ட்டே நிறைய சேர்க்காதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக பிசையணும். இப்போ ஆயில் நல்லா சூடேறிச்சு பாருங்கள். இப்போ இதிலேருந்து 1 ஸ்பூன் ஆயில் எடுத்து இந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைந்து எடுத்துக்கலாம். நம்ம சூடான ஆயில் சேர்த்துருக்கோம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக புழிஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஓமப்பொடி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு எடுக்கணுமோ எடுத்துங்க. மாவு அச்சில் ஃபுல்லாலாம் போடக்கூடாது, பாதி அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக போட்டோம்னா நம்மளுக்கு புழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே பாதி அளவுக்கு போட்டு புழிங்க, டக்குன்னு புழிஞ்சிடலாம். இப்போ ஆயில் மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே சுற்றுங்க போதும். மேலெலாம் அதிகம் சுற்ற வேணாம். இப்போ நம்ம ஒரு சுற்று தான் பிழிஞ்சிருக்கோம், அதனால் இது 1.5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க. 40 செகண்ட் ஒரு சைடு, இன்னொரு சைடு 40 செகண்ட் இருந்தால் போதும். நீங்கள் எடுத்துருங்க. உங்களுக்கு வேகாத மாதிரி தான் தெரியும், ஆனால் வெந்து இருக்கும். நீங்கள் 1.5 நிமிஷத்துலேயே, இது 1.5 நிமிஷமே அதிகம், டக்குன்னு எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே உடனே புழியக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன தூளெல்லாம் எடுத்துகிட்டு புழிஞ்சிக்கலாம். இல்லைனா இது அடுத்த பேட்சில் மேலே கருகுனாப்பில் தெரியும். பாருங்கள், ஒரே சுற்றுறோம் பாருங்கள். மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே வேகாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெந்து இருக்குங்க. எடுத்த பிறகு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஓமப்பொடி 10 நிமிஷத்தில் வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக பொரிச்சிட்டு ஓமப்பொடியோடு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை செய்யறதுக்கு எனக்கு 10லேருந்து 15 நிமிஷம்குள்ளே தாங்க ஆச்சு. 1 கப் மாவு எனக்கு இவ்வளோ நேரம் தாங்க ஆச்சு செய்யறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓமப்பொடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க.